வணக்கம் மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சிட்டோம். சைக்கிளிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரீன் டீ வந்து செய்ய போகிறோம். இந்த க்ரீன் டீ சுற்றி இருக்கிற நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற பூ வகைகளில் இருந்து தான் நான் வந்து டெய்லி வந்து பூ அது டீ வச்சு குடிப்பேன். டீனா டீ தூள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அறுத்துட்டு வந்த ஆவாரம் பூ, அறுத்து நிழல்லே வந்து காய வச்ச சங்குப்பூ, ஓகே, நம்ம சாப்பிட்டு மிச்சமான ஆரஞ்சு தோல், ஓகேங்களா. இதை வந்து கழுவி இதையும் வந்து நம்ம நிழல்லே வந்து ட்ரை பண்ணி வச்சுக்குவோம். நாங்கள் வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு. ஸோ சுகர் அதுக்கு பதிலாக வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக இந்த பனங்கற்கண்டு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த பனங்கற்கண்டு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். நம்ம எடுத்து வச்ச ஆவாரம்பூ, சங்குப்பூ, ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, இது எல்லாமே அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து இதனோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த தண்ணியில் இறங்கிடும் கொதிக்கும் போது. அதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ, ஆவாரம் பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத வந்து கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு தோல் வந்து நமக்கு நேச்சுரலான விட்டமின் சி கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த பனங்கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதிக குவான்டிட்டி எடுத்தாலுமே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். சுகர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் விற்கிற க்ரீன் டீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான க்ரீன் டீயும் கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க இல்லை சிட்டியில் இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சிங்கனாவே போதும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி, நீங்கள் சங்குப்பூ செடி வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்துச்சுன்னா போதும். ஒரே செடியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 பூ, 40 பூ, 50 பூ, ஒரு சில டைம் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா நூற்றுக்கணக்கான பூ ஒரே செடியில் நமக்கு வந்து கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து நிழலில் உலர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, காய வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.